பக்கம் எண் 36. பக்கம் எண் 36. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசுவின் அன்பில் ஒன்றிணைந்த இறைக்குலமே, ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய சிந்தனை, இன்றைய இறைவாக்கு வழிபாடு இவ்வுலகின் குழப்பங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. மன உறுதியினால் உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்பதே ஆண்டவர் இயேசு நமக்கு தரும் ஐய செய்தியாகும். இன்றைய நற்செய்தியில் எருசலேம் ஆலயத்தின் அழிவு, போர்கள், நிலநடுக்கங்கள் மற்றும் தம் சீடர்களுக்கு வரவிருக்கும் துன்பங்கள் என பல அச்சுறுத்தலான நிகழ்வுகளை இயேசு முன்வைக்கிறார். இத்தகைய சூழலில் நாம் தவறான போதனைகளால் ஏமாந்து விடாமலும் கலக்கமடையாமலும் இருக்க அவர் அழைக்கிறார். இந்த மன உறுதிக்கு தேவையான நம்பிக்கையை முதல் வாசகத்தில் மலாக்கி இறைவாக்கினர் தருகிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது நீதியின் கதிரவன் எழுவார் என்றும் அவரே நமக்கு நலம் தரும் மருந்தாக இருப்பார் என்றும் அவர் உறுதியளிக்கிறார். அதேவேளை இந்த நம்பிக்கையானது நம்மை சோம்பேறிகளாக்க விடக்கூடாது. எனவேதான் 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என கடிந்து கொண்டு பொறுப்புடனும் உழைத்து நமது அன்றாட கடமைகளை செய்ய கட்டளையிடுகிறார். ஆகவே நம்மை சுற்றிலும் குழப்பங்களும் துன்பங்களும் எழும்போது நாம் கலங்கி நிற்காமல் நமக்கு தேவையான ஞானத்தை தருவதாக வாக்களித்த கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை வைப்போம். நமது இறுதி நாள் வரை ஆண்டவரில் நிலைத்து நின்று மன உறுதியுடன் சான்று பகர்ந்து நிலை வாழ்வை
வென்றெடுக்க தேவையான அருளை இந்த திருப்பலியில் ஒன்றிணைந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது ஜெயக்குமார், ஜான், ராஜேஷ், அந்தோனி சேவியர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உலகமெங்குமிலும் உள்ள மரியாயின் சேனையில் இறந்து மரித்த சேனையாளர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அலாய்சியஸ், சாமிநாதன், மரியநேசம், குழந்தை தெரஸ், ஞானப்பிரகாசம், மிக்கேலம்மாள், ஜாய் வசந்தன் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் இவர்கள் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, நமது திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளும் மரணம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கனை எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாய் இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராகவும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாடத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவாவும் மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உம்மை நாங்கள் உமக்கு பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் முன்னுரை. இறுதி தீர்ப்பு நாளை குறித்த எச்சரிக்கையையும் அதே வேளையில் எதிர்நோக்கையும் தருவதே இன்றைய முதல் வாசகம். கடவுளுக்கு அஞ்சி நடக்காத ஆணவர்களுக்கு எரியும் தீச்சுளையும், அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கோ நலம் தரும் கதிரவன் எழுவான் என கூறும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே பேசும். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1 முதல் 2 முடிய. இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98 வசனங்கள் 5 முதல் 6, 7 முதல் 8 மற்றும் 9. திருப்பாடல் 98. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். 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 யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே
இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் இரண்டாம் வருகையை நம்பிக்கையோடு காத்திருக்கும் நம்மை அழைக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவ வாழ்க்கையின் கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து உழைத்து வாழ அழைக்கும் இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7 முதல் 12 வரை. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7 முதல். சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுக்குள் எவரும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இறை வார்த்தைகள் 5 தொடக்கம். கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது. மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும்
உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சார் 8 மணி பஸ் எப்போ வரும்? 8:30 மணிக்கு பேருந்திற்காக காத்திருந்த ஒரு பயணியினுடைய ஒரு கேள்வி, ஒரு காத்திருப்பு. டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய முடிவுகள் எப்போது வரும் என்று வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் தேர்வு முடிவு எப்போ வரும் அப்படின்ட்டு ரொம்ப உற்சாகத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்து கொண்டிருப்பார்கள். நாட்டில் தேர்தல் நடக்குது. தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் முடிவு எப்போ வரும் அப்படின்ட்டு காத்து கொண்டிருப்பார்கள் வாக்காளர்கள், வேட்பாளர்கள். அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு இருக்கும். கடவுள் எப்பொழுது வருவார்? இந்த உலகம் எப்போது முடிவுக்கு வரும்? இந்த கேள்வி இருக்கும். யதார்த்தமானதுதான். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். மைக். அப்போ படைப்பு பொருட்கள் மட்டுமல்லாமல் நாமளுமே திருமுழுக்கு பெற்ற பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட நாம எல்லாருமே கடவுள் நம்மை எப்போ விடுவிப்பார், ஆண்டவர் நாள் எப்போ வரும், உலகம் எப்பொழுது முடியும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே அருமையாக நாம் வாசித்தோம். லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5 to 19 வரை உள்ள பகுதிகளிலே எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவு பற்றியும், இயேசுனுடைய 2ஆம் வருகை பற்றியும், இறுதி கால நிகழ்வுகள் இவைகளை பற்றியும், நிறைவு கால நிகழ்வுகள், இறையியல் இவைகளை பற்றி தெள்ள தெளிவாக இந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அதே போல இந்த முதல் வாசகத்திலும் நடுத்தீர்வை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக மலாக்கி இறைவாக்கினர் 4ஆம் அதிகாரம் 1 to 2 வரை நாம் வாசித்தோம். அமெரிக்காவை சார்ந்த கலிபோர்னியா மாநிலத்திலே உள்ள போதகர் ஹெரால்டு கேம்ஃபைன் என்பவர் 14 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். 2011ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி இந்த உலகம் முடிவுக்கு வரும். ஆனா முடிஞ்சுதா? உலகம் அழிஞ்சுதா? இல்லை. எனவே அவர் மீண்டும் விவிலியத்தை மீண்டுமாக படித்து நன்றாக ஆராய்ச்சி செய்து மீண்டும் ஒரு அறிவிப்பை விட்டார். அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு இந்த உலகம் முடிவுக்கு வரும் என்ற அறிவிப்பு. ஆனால் அது முடிஞ்சுதா? இன்னும் இருக்கு. நாம் எல்லாருமே இருக்கிறோம், உலகம் அழியலை. அப்போ இந்த உலகம் முடிவுக்கு வராது. நற்செய்தியில் ஆண்டவரே அதைத்தான் சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலுற வேண்டாம். ஐயோ உலகம் அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும். ஆனால் உடனே முடிவு வராது. ஆனால் முடிவு வராது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். கொரோனா வந்துச்சு, இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், உலக நாடுகளுக்கிடையே போர் குழப்பங்கள் அப்படிலாம் வரும் பொழுது நம்மளே பயந்தோம். ஐயோ இதான் கடைசி காலம் வந்துட்டு உலகம் அழிய போகுது அப்படின்லாம் நாம் நினைச்சோம். அப்போ இது முடிவுக்கு வராது, ஆனால் அதுக்கு முன்னால இது நடக்கும். எனவே நீங்க திகிலுற வேண்டாம் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவரே சொல்லுகிறார். 19வது வசனம். நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நீங்கள் இப்படிலாம் நடக்கும், போர் முழக்கங்கள், இயற்கை சீற்றங்கள், நாடுகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள், அது எதை பற்றி எவ்வளவு வேதனை நெருக்கடி வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் தனக்கு வரும் பயன் என்ன? அதுதான் முக்கியம். நம்ம உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆன்மாவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, மன உறுதியோடு இருங்க. எவ்வளவுதான் உலகம் அழிய போற நிலையில வந்தாலும் காலநிலை மாற்றங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வருது. குண்டுவெடிப்பு சம்பவங்கள், தீவிரவாதங்கள், நம்மை சுற்றி ஏகப்பட்ட அச்சுறுத்துதல்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வித்தியாசமான கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள். ஆனாலும் திகிலுற வேண்டாம். உங்கள் ஆன்மாவை காத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வை மீட்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 5வது வசனம், 21ஆம் அதிகாரம் 5வது வசனம், எருசலேமினுடைய கோவிலை பற்றி பேசப்படுகிறது. 1-2ஆம் வசனத்திலே எருசலேம் ஆலயம் எவ்வளவு அருமையாக கவின்மிகு அழகு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு நாள் வரும், இது கல் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். இந்த எருசலேம் கோவில் முதலாக கட்டியவர் சாலமோன் மன்னர். அதன் பிறகு பாபிலோனியர்கள் படையெடுத்து வந்து இந்த எருசலேம் ஆலயத்தை தரைமட்டமாக்கினார்கள். யூதர்கள் எல்லோரையும் நாடு கடத்தப்பட்டார்கள். பாபிலோனின் அடிமைத்தனம் நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கிருந்து மீண்டும் தங்களுடைய சொந்த நாடு திரும்புகிறார்கள். திரும்பி வந்து நெகேமியா, எஸ்ரா, இந்த குருக்கள் மற்றும் அரசர்கள் முடிவோடு அரசனுடைய முன்னிலையிலே அங்கே வந்து பார்க்குறாங்க. அந்த கோயில் ஒன்றுமே இல்லை. சரி, ஏதோ அந்த எருசலேம் ஆலயம் எவ்வளோ அருமையாக சாலமன் அரசர் கட்டின முதல் கோயில் இடிஞ்சு போச்சே, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆலயம், ஒரு சிறிய ஆலயம் கட்டி எழுப்புகிறார்கள். அதன் பிறகு ஏரோது அரசன் காலத்திலே அவன் பார்த்தான், இது ரொம்ப சின்னதாக இருக்குது, நாம் பெரியதாக கட்டி எழுப்புவோம் என்று பெரியதாக நல்ல இடவசதி நிறைய பேர் இருக்கக்கூடிய விதத்திலே ஒவ்வொரு பகுதியாக ஆண்கள் பெண்கள் புறவினத்தாருக்கு இப்படி எருசலேம் ஆலயத்தை நல்ல விரிவுபடுத்தினான். அத்தோடு மட்டுமல்லாமல் நல்ல அலங்கரித்தான் ஏரோது அரசன். பொன் வெள்ளி கவின்மிகு கலைகளாலும் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. இந்த வசனத்தில் நம்ம வாஸ்தவம். அப்போ ஆண்டவர் இயேசு அதை பார்க்குறார். பார்த்த உடனே தான் இப்படி இருக்குல்ல, நீங்கள் இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க, ஆன்னு பார்க்குறீங்க, ஆச்சரியத்தோடு பார்க்குறீங்க, ஆனால் ஒரு நாள் இதுவும் இடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதே போல நடந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டிலே உரோமை பேரரசன் டைட்டஸ் படையெடுத்து சென்று அந்த எருசலேம் ஆலயம் முழுவதுமாக அழித்து விட்டான். ஒன்றை மட்டும் விட்டு விடுங்கள், அந்த அழுகை சுவர், வெயிலிங் வால், அது மட்டும் வைத்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். ஒரு கல்லு கூட கிடையாது ஆண்டவர் இயேசு இது பண்ண மாதிரி. அதன் பிறகு காலத்தின் ஏறக்குறைய 18-19ஆம் நூற்றாண்டுகளிலே பாலஸ்தீனம், இஸ்ரேல், யூதர்கள், முஸ்லீம்கள், இப்படி பல குழப்பங்கள் மத்தியிலே, பல படையெடுப்புகள் மத்தியிலே, இடிபாடுகளுக்கு மத்தியிலே அந்த ஆலயம் எதுவுமே இல்லாமல் போய் கடைசியிலே ஒரு முஸ்லீம் ஆலயமாக, மசூதியாக அது மாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கிறது அந்த அழுகை சுவர் மட்டும்தான் இருக்கிறது, மற்ற எதுவுமே இல்லை. நாம் அதை எதுவுமே பார்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ இன்றைய உலகத்தில் உள்ள பொருட்கள், மனிதனுடைய வேலைப்பாடுகள், மனுஷ வாழ்வு எல்லாமே நிரந்தரமற்றவை என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இறைவன் ஒருவர் மட்டும்தான் நிரந்தரமானவர். நீயே நிரந்தரம் என்று நாம் அருமையாக பாடல் வரிகளிலே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இன்பம் துன்பங்கள் மாறி மாறி வரும், அது ஒரு இயற்கையினுடைய நியதி. சபை உரையாளர் அருமையாக சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், சபை உரையாளர் 7:4, ஞானமுள்ளவர்களின் உள்ளத்தில் துக்க வீட்டின் நினைவே இருக்கும், மூடரின் உள்ளத்திலோ சிற்றின்ப வீட்டின் நினைவே இருக்கும்.
சபை உரையாளர் 7:14. வாழ்க்கையை இன்பமாயிருக்கும் போது மகிழ்ச்சியோடு இரு. துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது, அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளா வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். இன்பத்தையும் துன்பத்தையும் கடவுள் மாறி மாறி வர செய்கின்றார். ஒரு நேரம் நல்லா இருப்போம், திடீர்னு துன்பங்கள். அப்போ மனுஷ வாழ்க்கையில இரவும் பகலும், வெள்ளையும் கருப்பும், அதே போல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், அதே போல ஒரு வேதனையும் ஒரு இன்பமும் இருக்கத்தான் செய்யும் என்பதை அருமையாக சபை உரையாளர் ஞான நூல்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. டைட்டானிக் கப்பல் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வட அட்லாண்டிக் பெருங்கடலில் இனிமையான சுமூகமான பயணமாக சென்று கொண்டிருந்தது. ஏறக்குறைய 2600 பேர் பயணம் செய்தார்கள். நன்றாக சென்று கொண்டிருந்தது. எல்லாம் கேளிகெல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் பனிப்பாறையிலே மோதியது. கப்பல் மூழ்க ஆரம்பி தண்ணி எல்லாம் உள்ள வந்து எல்லாம் அலறி அடிச்சு அந்த நேரத்தில் இருந்த அங்கலாய்ப்பு. சிலர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாங்க, சிலர் எப்படியாவது தப்பிச்சு போறதுக்கு வழியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 1210 பேர் இறந்தார்கள். கப்பல் மூழ்கியது. அந்த நேரத்தில் பேலஸ் ஹார்ட்ரி என்பவர் ஒரு வயலின் இசைக்கலைஞர். அவர் தன்னோடு 5 பேரை சேர்த்து கொண்டு இந்த துயர சம்பவத்திலே மக்களை அமைதிப்படுத்தும் விதமாக ஒரு அருமையான வயலின் பாடலை இசையை இசைக்கின்றார்கள். இறைவா, நான் உன்னிடம் நெருக்கமாக வருகிறேன், மிக நெருக்கமாக வருகிறேன் என்ற ஒரு அருமையான பாடல் வரிகள். அமெரிக்காவினுடைய பேராயர் ஃபுல்டன் ஷீன் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்று படுக்கையானார். அவரிடம் பேட்டி காண வந்தவர்கள், மரணத்தை பற்றி உங்களுக்கு அச்சம் இருக்கிறதா? உடைய வாழ்க்கை முடிய போகிறதே. அப்ப அவர் சொன்னார், பேராயர் ஃபுல்டன் ஷீன், இல்லை, எனக்கு எதை பற்றியும் அச்சமும் இல்லை, திகிலும் இல்லை. ஏன்? நான் வாழும்போது இயேசு என்னோட இருக்கிறார். நான் இறந்தால் யார் யார் கூட இருப்பா? நான் அவரோடு இருப்பேன். நான் இயேசுவோடு, கடவுளோடு இருப்பேன். எனவே எனக்கு எல்லாமே ஒன்றுதான், வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி. பவுலடியார் சொல்வதை போல, வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று அவர் சொல்வார். எனவே இறைவன் மட்டும்தான் நிரந்தரமானவர், அவரை மட்டும்தான் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள், வழிபாடுகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த ஆண்டின் பொது காலத்தின் இறுதி பகுதியிலே இருக்கிறோம். அடுத்த வாரம் கிறிஸ்தரசர் பெருவிழா, அதனை தொடர்ந்து திருவருகை காலம். எனவே கடைசி பகுதியில் இறுதி கால முடிவுகள், இதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதை பற்றி நாம் அச்சப்பட வேண்டாம். ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும், நமது ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொன்னதை போல 19வது வசனம், மன உறுதியோடு உங்கள் வாழ்வை, உங்கள் ஆன்மாவை காத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வை சரி செய்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வை சீர்படுத்துங்கள், உங்கள் ஆன்மாவை சீர்படுத்துங்கள், அதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தில் பிரச்சனையா, இல்லை எந்த விதமான நெருக்கடிகள் வருதா, அடிக்கு மேல அடி வருதா, கவலையப்படாதீங்க. நீங்க ஆண்டவரோடு இருங்க, அது மட்டும் போதும் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாள் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. திருடனை போல வரும், மிகுந்த வேதனையாக வரும் என்றெல்லாம் நாம பைபிள்ல பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 25 27 வரை உள்ள பகுதிகளிலே மானிட மகனுடைய வருகை பற்றி சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 24, 21 1 தெசலோனியர் 5:3 நாம் பார்க்கிறோம். அது பயங்கரமான வேதனை நிறைந்த ஒரு இதாக இருக்கும். மலாக்கி தெளிவா சொல்றாரு, தப்பு செஞ்சவங்களுக்கு அது தண்டனையாக, வேதனையாக இருக்கும். ஆனா நல்லது செஞ்சவங்களுக்கு அது வேதனையை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் என்று அருமையாக மலாக்கி இறைவாக்கின 4ஆம் அதிகாரம் 1-2 வரை தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் 2 தெசலோனிக்கேயர் 3:7-12 வரை உள்ள பகுதியிலே பார்க்கும் பொழுது, அங்க உலகம் அழிஞ்சிரும், ஆண்டவர் இயேசு வருகை அண்மையில் இருக்கிறது, இயேசுனுடைய 2ஆம் வருகை அண்மையில் இருக்கிறது அப்படிங்கிற போலி போதனை. அப்ப அதை நம்பி தெசலோனிக்கேயாவில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் தான் வரப்போறாரே, நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு, நம்ம எதுக்கு இனிமே வேலை செய்யணும், நம்ம எதுக்கு இனிமே ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளர்ச்சி, ஆன்மீக வாழ்விலும் அன்றாட வாழ்விலும் ஒரு விதமான ஒரு தளர்ச்சி, சோர்வு.
அப்பந்தான் அதை பவுலடியார் சொல்றாரு, உழைக்காத உன்னால் ஆகாது, வேலை செய், நீ எப்பொழுதும் ஆயத்தமாக இரு என்று பவுலடியார் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். சகோதர சகோதரி, நீங்கள் அனைவரும் என்னை போல வாழுங்கள். நான் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றி வாழுங்க. சீடர்கள், இயேசுவின் சீடர்கள், புனிதர்கள், இவங்களை பின்பற்றி நீங்க வாழுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க ஆண்டவரை மட்டும்தான் பற்றி கொண்டிருந்தார்கள். இந்த உலகம் நிரந்தரமற்றது, உலக பொருட்கள் எல்லாம் வீண் என்பதை உணர்ந்தவர்கள். அவர்கள் ஞானிகள், அவர்கள் பெயர் பெற்றவர்கள். எனவே புனிதர்களுடைய வழியை பின்பற்றி நடங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை, அவர் என்ன மனநிலையோடு இருந்தாரோ, சாத்தானுக்குரிய மனநிலையா கொண்டிருந்தார், தீய ஆவிக்குரிய மனநிலையா கொண்டிருந்தார்? இல்ல, தூய ஆவிக்குரிய மனநிலையை இயேசு கொண்டிருந்தார். நாமும் அதே போல அந்த தூய ஆவிக்குரிய மனநிலையை கொண்டு இருக்க வேண்டும். அப்ப நாம் இந்த இறுதிகால முடிவு இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, என்ன செய்யலாம்? நமது ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே ஆண்டவர் சொல்வதை போல. 2வது புனிதர்களை பின்பற்ற வேண்டும். 3வது ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலை, அந்த மனநிலை போல ஒரு தூய மனநிலையாக, தூய ஆவியாரை பெற்ற ஆவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக நமது அன்றாட வாழ்வு இருக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். அதே போல இந்த வேதனைகள், துன்பங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். இயேசுவே நீ பாடுபட்டு தான் போயிருக்கிறாரு. அவர் முன்மாதிரி காட்டிட்டு போயிட்டார், சிலுவை சுமந்துட்டு போயிட்டார். எனவே நாமளும் அந்த துன்பங்களை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். ஒரு சிறையிலே நிறைய பேர் அடைக்கப்பட்டிருந்தார்கள். பலதரப்பட்ட கைதிகள், பலவிதமான தவறுகள் செய்தவர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக தவறு செய்தவர்கள், நாத்திகர்கள், இப்படியெல்லாம் பல பேர் இருந்தாங்க. அப்ப அடுத்த நாள் மரண தண்டனை. அப்ப அதுக்கு முந்தின நாள் அவங்க எல்லாருமே திட்டி தீத்திட்டு இருக்கிறாங்க. சிலர் சிறைச்சாலையில் உள்ள சுவரில் அவங்க தண்டனை கொடுத்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகளை பற்றி மோசமாக, மிகவும் கேவலமான வார்த்தைகளால் எழுதினார்கள். அங்கே சிறைச்சாலையிலே இயேசுவை பற்றி அறிவித்த, நற்செய்தி அறிவித்த ஒருவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் சுவரிலே என்ன எழுதினார்? 2 வாசகம் எழுதினார், 2 வசனம், இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவை கொல்ல இயலாமல், உடலை கொண்டுடலாம் இந்த மனுஷர்கள், ஆனா ஆன்மாவை கொல்ல முடியாது. அப்ப அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு நீங்க அஞ்ச வேண்டாம். உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவராகிய இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள், உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். அப்ப இந்த செய்தி. 2வது வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எனவே நாம் அழிய வேண்டும் என்பது அல்ல, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் தன் ஒரே பேரான மகனையே, அவரை தாரை வார்த்து நமது உயிரை அவர் மீட்டார். எனவே நாம் அஞ்ச தேவையில்லை, சாவுக்கு பயப்பட தேவையில்லை. அப்ப இதை பார்த்த உடனே அங்க இருந்த ஒரு சிறை கைது இந்த 2 வசனத்தை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மனமாற்றம். அவர் நற்செய்தி பணியாற்ற சொல்ல, ஐயா அந்த 2 வசனம் ரொம்ப நல்லா இருக்குது, என் வாழ்வை தொட்டது, நான் என் மகிழ்ச்சியா, நான் ரொம்ப மன வேதனையோடு இருந்தேன், அந்த 2 வசனம் எனக்கு, நான் இனி துணிவோடு எதிர்கொள்வேன் எந்த வேதனையாக இருந்தாலும் சொல்லி என்று சொன்னான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இதை எப்படி எதிர்கொள்வது? இறுதியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானது எவையோ, கண்ணியமானவை எவையோ, கண்ணியமானது எவையோ, நேர்மையானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ,
தூய்மையானது எவையோ விரும்பத்தக்கவை எவையோ விரும்பத்தக்கது எவையோ பாராட்டுதற்குரியவை எவையோ பாராட்டுக்குரியவைகள் எவையோ பண்புடையவை எவையோ நற்பண்புகள் எவையோ போற்றுதற்குரியவை எவையோ போற்றுதல்குரியவை எவையோ அவற்றையே மனதில் இருத்து நாடுங்கள். ஆமென். நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் தொடுக்கின்ற போர்களும் பல இடங்களில் ஏற்பட்டு வருகின்ற நிலநடுக்கங்களும் வெள்ளங்களும் பஞ்சமும் கொள்ளை நோயும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் இனப்படுகொலைகள் மத கலவரங்கள் ஆகியவை குறைந்தொழியா இக்காலத்தில் நீர்தாமே நீதியின் கதிரவனை எழச் செய்து அமைதி எனும் நலம் தரும் மருந்தினை தந்து தலைவர்களையும் குடிமக்களையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்கின்ற நற்செய்தியின் வாழ்த்தொழியால் நம்பிக்கை ஊட்டம் பெறும் நாங்கள் இறந்த அடியார்களை நினைவுகூரும் இந்த நவம்பர் மாதத்தில் எங்கள் குடும்பங்கள், அன்பியங்கள் மற்றும் பங்கில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டுள்ள அனைத்து நல்லோருக்காகவும் மன்றாடுகிறோம். நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழைக்க மனமில்லாதோ எவரும் உண்ணலாகாது என்கிற பவுலடியாரின் போதனைக்கு ஏற்ப நாங்கள் அனைவரும் கடின உழைப்பாளியாகவும் பொறுப்புள்ள மனிதராகவும் விளங்கிட வேண்டுமென்று எம் இளையோருக்கு வேலையின்றி தவிக்கும் அனைவருக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப நல்ல பணி கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் எம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கண்டோ தவறான போதனைகளால் ஈர்க்கப்பட்டோ ஏமாந்து போகாமலும்
எமக்கு எதிராக இழைக்கப்படும் துன்பங்கள், புறக்கணிப்புகள், துரோகங்கள் ஆகியவற்றை கண்டு கலங்காமலும் மன உறுதியோடு இருந்து எங்கள் வாழ்வை காத்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்றங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பக்கம் எண் 114. பக்கம் எண் 114. பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்குமே காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரும்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மரணின் பயணங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்துலங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மே புகழ்ந்தேத்தும் மரமருள மே மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ரத்தம் என்னை காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. பக்கம் எண் 231. பக்கம் எண் 231.
திருப்பலி முடிந்தவுடனே ஞாயிறு மறைக்கல் வகுப்புகள் நடைபெறும். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி கிறிஸ்மஸ் விழாவிற்கான நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதை வழிநடத்துபவர்கள் ஞாயிறு மறைக்கல்வி மன்றம் மற்றும் அன்பியங்களிலிருந்து 2 நிகழ்ச்சிகள் தர வேண்டும். குழு பாடல் 3 அன்பியத்திலிருந்தும் எல்லோருமே அந்த அன்பியத்தில் எல்லோரும் இடம்பெற வேண்டும். அந்த குழு பாடல் அதுபோக இன்னொரு நிகழ்ச்சிகள் நீங்கள் ஏதாவது கொடுத்தால் உங்களுடைய விருப்பம். ஆனால் குழு பாடல் 3 அன்பியத்திலிருந்து கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். மற்ற நிகழ்ச்சிகள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் நமது மறைக்கல்வி மன்றம் ஒருங்கிணைத்து சிறப்பு செய்வார்கள். டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடன் 7 மணிக்கு கிறிஸ்மஸ் விழா ஆரம்பமாகும். நமது ஆலயத்திற்கான நெடுநாள் ஒரு தேவை மின்சார தட்டுப்பாடு, அடிக்கடி மின் ரத்து ஏற்படுகிறது. எனவே அதை சரி செய்யும் விதமாக ஒரு ஜெனரேட்டர் ஒன்று நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எனவே அதை பற்றி நல்ல ஜெனரேட்டரை பற்றி தீர்க்கமாக முடிவெடுத்தோம். கிர்லோஸ்கர் என்ற நல்ல ஒரு அருமையான அந்த கம்பெனியிலே தயார் செய்யப்பட்ட அந்த ஜெனரேட்டர் ஏறக்குறைய 10,000 வாட்ஸ் அளவுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஜெனரேட்டர் நமது ஆலயத்திற்கு தேவைப்படுகிறது. 10 kV. எனவே அந்த ஜெனரேட்டரினுடைய விலை, அதை மாட்டுவதற்கான கூலி, அதை எடுத்து வருவது எல்லாவற்றுக்கும் மொத்தமாக சேர்த்து ஏறக்குறைய 4 லட்சம் ரூபாய் வருகிறது. ஆனால் இது நமது ஆலயத்திற்கு அவசியமான ஒன்று. அவ்வப்போது மின் ரத்து ஏற்படும் பொழுது நமக்கு வழிபாட்டுக்கு அது இடைஞ்சலாக இருக்கிறது. எனவே கண்டிப்பாக இது நம்ம ஆலயத்திற்கு தேவையான ஒன்று. எனவே இதை நன்கொடை மூலமாக நாம் இதை செய்யலாம். விருப்பப்படுகிறவர்கள் உங்களால் இயன்ற நன்கொடைகளை நீங்கள் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை வைத்து மொத்தமாக நாம் இந்த ஜெனரேட்டரை வாங்கி கொள்ளலாம். அதற்கான தொகையை நமது ஐயா சாமிநாதன் அவர்களிடம் நீங்கள் அந்த தொகையை கொடுத்து உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை நமது மறைமாவட்ட வருடாந்திர குருக்கள் தியானம் நடைபெறுகிறது. எனவே நாங்கள் அங்கு சென்று விடுவோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை திருப்பலி பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். என இந்த திருப்பலி மழையின் காரணமாக வெள்ளிக்கிழமை நடைபெறவில்லை. எனவே வருகின்ற வார வெள்ளிக்கிழமை திருப்பலி பற்றியான செய்தியானது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும் வாட்ஸ்அப்பிலே. மறைபரப்பு ஞாயிற்கான கவர் செலுத்தாதவர்கள் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் தூய மறை நிகழ்வின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்களுமே பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகனின் கட்டளையிட்டவை எங்கள் அன்பில் வளர்ச்சிக்கிட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் ஆரோக்கிய அன்னை அன்பியம். அடுத்த வாரம் சிறப்பிப்பவர்கள் மரியாயின். அடுத்த வாரம் சிறப்பிப்பவர்கள் கிறிஸ்தரசர் பெருவிழா நற்கருணை வீரர் சபையினர் சிறப்பு செய்வார்கள். இந்த வார அன்பிய கூட்டம் நடைபெறும் இல்லங்கள்: அந்தோணி புனித சாமிநாதர் அன்பியம் திரு கே பாஸ்கர் ஆஞ்சலா அவர்கள் இல்லம், அந்தோணியார் அன்பியம் திரு ஜெயக்குமார் கிறிஸ்டி மதுபாலா அவர்கள் இல்லம், ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு துரைராஜ் ஜீவகாரண்யம் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும்.
இன்று மாலை 6:15 மணிக்கு நமது ஆலயத்தில் நற்செய்தி கூட்டம் நடைபெறும். இன்று சகோதரர் ஜவஹர் அவர்கள் தலைமையிலே வீடு சந்திப்பு நடைபெறும். இன்று காலை 11 மணிக்கு சகோதரர் ஜவஹர் அவர்கள் தலைமையிலே வீடு சந்திப்பு நடைபெறும். மாலை 6:15 மணிக்கு நமது ஆலயத்திலே நற்செய்தி கூட்டம் நடைபெறும். மகன் தூய ஆவியின் பெயராலே. என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசுமரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கன்னியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
நாசரேத்தின் திரு குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறை அச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவச் செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். தந்தையே இறைவா, ஆசீர்வதியும். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, ஆசீர்வதியும். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். தூய ஆவியே, துணையாளரே, ஆசீர்வதியும். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவா, உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.